நமஸ்காரங்க. நமஸ்காரம். இப்போ நாம் வந்துங்க வடகரை சுவாமி சிவானந்த பரமேஸ்வர் சித்த வித்தை தபோவனம் திருச்சி மாவட்டத்துக்கு வந்திருக்கிறோம், திருச்சி மண்டலத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த ஆசிரமம் எப்போ நிறுவனாங்க தெரியாது. நிறுவன பின்னாடி எந்தெந்த அளவுக்கு இது சிறப்பாக செயல்படுத்தினாங்க, இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்றதெல்லாம் சிறப்பாக சொல்ல போகிறாங்க. அதுக்காகத்தான் எல்லாரும் உட்காந்துருக்குறாங்க. அவங்ககிட்ட சில கேள்விகள் கேட்டு இந்த இடத்த பற்றி, இந்த சிறப்பாக இது இயங்கிறத பற்றி தெளிவாக நாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போது உங்களோட தொடர்பு வச்சுருக்கிறேன். ஆத்ம நமஸ்காரங்க. அம்மா நமஸ்காரம். அம்மா, இந்த ஆசிரமம் எந்த வருஷத்தில் நிறுவனதுன்னு சொல்லுங்களேம்மா. 5 வருஷத்துக்கு முன்னாடிச்சுங்க, 2026. நம்ம 2020 நம்ம இந்த இடத்த வந்து வாங்கினோங்க. இதில் வந்து 15 பேர் நல்ல ஆக்டிவ் மெம்பர்ஸ் தான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்தவங்க. இப்போ வரைக்கும் ஒரு 200 மெம்பர்ஸ் வந்து இதில் நம்ம நிலையத்தில் உறுப்பினர்களாக வந்து போயிட்டு இருக்காங்க. ரொம்ப சிறப்பான விஷயம். இதில் தொடங்கும்போது எல்லாரும் ஆர்வத்தோடு தான் இதை தொடங்கினாங்க, அப்படித்தானே சொல்றீங்க? ஆமாங்கய்யா. நாங்கள் இந்த இடத்த வந்து பார்க்கும்போதுங்கய்யா, இந்த இடத்துலயே உட்காந்து எல்லாரும் ஜெபம் பண்ணோங்கய்யா. இந்த வேலிக்கு அந்த பக்கத்து நம்ம உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு தான் இந்த இடத்தையே நாங்கள் பார்க்க வந்தோங்கய்யா. அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துக்கார்கிட்ட பணம் விஷயமா பேசலாம் அப்படின்னு எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு இடத்துக்காருக்கு பணம் கொடுக்கலான்னு அட்வான்ஸ் பணத்தை சாமி படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு எல்லாரும் ஜெபம் பண்ணினோங்கய்யா. அப்புறம் அவர் இடத்துக்காரர் வந்தோன்னா கொஞ்சம் குறைக்கலான்னு நாங்கள் எங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருந்தோங்கய்யா. நாங்கள் ஒரு 25,000 குறைக்கலான்னு பேசினோங்கய்யா. அவர் 75,000 வந்து குறைச்சிட்டு போயிட்டாருங்க இடத்துக்காரரு. அது ஒரு பெரிய மிராக்கலா எங்களுக்கு இருந்தது. ஆமா, நல்லது. அப்படிதாங்க, அப்படிதான் வச்சுக்கணும் நம்ம. அவரா குறைச்சு கொடுத்தாருங்க எங்களுக்கு இடம். இடம் வாங்கினதுல இருந்து என்னென்ன கட்டமைப்புகள் பண்ணிருக்கீங்கம்மா? ஐயா, இடம் வாங்கினதுமேங்கய்யா, நாங்க இந்த இடத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் வேலி பிடிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஐடியா இருந்ததுங்கய்யா. அதுக்கு முன்னாடி ஒரு சமையல் கூட மட்டும் நம்ம கட்டினோங்கய்யா. அந்த சமையல் கூடத்துலதான் ஜெபமும் பண்ணிக்கவும் தங்கிக்கவும் செஞ்சோங்கய்யா. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஷெட்டு போடலாம், 20க்கு 10 ஷெட்டு மட்டும் போடலாம், எல்லாரும் வெளியில உட்காந்து விஸ்தாரமா ஜெபம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டு இப்ப அந்த ஒரு ஷெட்டு போட்டு அந்த ஷெட்ல இப்ப எல்லாரும் ஜெபம் பண்றோங்கய்யா. சமையல் கூட தனியாக்கிட்டோங்கய்யா. ஜெப கூட ஜெப ஹால்னு இப்ப முன்னாடி உள்ள பார்த்தோம், அது ஜெப ஹாலுங்கய்யா. அது பண்ணினோங்கய்யா. அதுக்கப்புறம் நம்ம இடத்த ஃபுல்லாவே ஒரு எல் ஷேப்ல வேலி போட்டுட்டோங்கய்யா. வேலி போட்டு இப்ப கடந்த நம்ம கார்த்திகை விழாவுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி மரநடு விழான்னு இங்க நாங்க நடத்தி ஊர் பொதுமக்கள் வித்தியார்த்திகள் எல்லா ஊர்ல இருந்து எல்லா மாவட்டத்துல இருந்து வித்தியார்த்திகள் வந்திருந்தாங்கய்யா. வந்து மரநடு விழான்னு சொல்லிட்டு ஒரு 200 மரக்கன்றுகள் நட்டிருக்கோங்கய்யா. அப்புறம் நம்ம இன்னைக்கு உணவு கூட பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ட உணவு முள்ளங்கி, பாகற்காய், கீரை எல்லாமே நம்ம இங்க விளைஞ்சதுங்கய்யா. எல்லாமே எந்த ஒரு உரம் போட்டது கிடையாது. மாட்டுச்சாணம் இது மாதிரி தான் நாங்க தெளிக்கிறது. இயற்கையாவே நம்ம வந்து இந்த பிரபஞ்சம் இயற்கையா கொடுத்ததை நாங்க இன்னைக்கு பயன்படுத்தினோம். பொதுவாவே மேக்சிமம் இங்க வரும்போது நாங்க இங்க விளையிற காய்கறிகளை எடுத்துதான் உட்கொள்றதுங்கய்யா. ரொம்ப சிறப்பு. நானும் அதை நீங்க பரிமாறி நானும் அதை உட்கொண்டேன். ஒவ்வொன்றுமே வித்தியாசமான ருசிகளாக இருந்தது. ரொம்ப சிறப்பாக அது இருந்ததுங்கம்மா. சாப்பிட்டா எனக்கு ரொம்ப திருப்தியும் ஆகிடுச்சுங்கம்மா. ரொம்ப நல்லதும்மா. அதுக்கப்புறமா இது எந்த பயன்பாடு, ஏதாவது சமாதிகள் வைக்கிறது இல்லை மற்றவங்களுக்கெல்லாம் உதவியாக செயல்படுத்துறது அப்படிங்கிற திட்டத்தில் தான் இருக்குது. அதை பற்றி சுந்தரராஜன் ஐயா கொஞ்சம் சொல்லுவாருங்க. ஐயா சின்ன ஐயா சொல்லுவாரு. சின்ன ஐயா, நீங்க நம்ம சமாதி வைக்கிறது. இந்த மார்க்கமே வந்து அப்பா சிவானந்த பரமேஸ்வருடைய அருள்னாலதான் அதனுடைய மார்க்கத்துல தான் நம்ம கடைபிடிச்சிட்டு இருக்கோம். அது மரணமில்லா பெருவாழ்வுக்காகத்தான் நம்ம வந்து இது உண்டு பண்ணி செயல்படுத்திட்டு இருக்கோம். இப்ப வந்து இந்த நெல்லூர்பட்டி பல இடங்களை அலைஞ்சு பார்த்துட்டு இந்த இடம் நம்மளுக்கு கொடுத்து வச்சிருக்கோம்னா இங்க ஒரு வைப்ரேஷன் இருக்க போய் தான் எங்களை வந்து இங்க உட்கார வச்சிருக்காங்க. அதனால வந்து இந்த இதுல வந்து பல ஜாதி எதுவுமே இல்லாம, மதம் எதுவுமே இல்லாம, அப்பாவுடைய ஒரே இனம் ஒரே ஜாதி அப்படின்ற மதம் ஜாதின்ற ஒரு கோட்பாடு இல்லாம மரணமில்லா பெருவாழ்வுக்காக உணவுகள், உணவு பழக்கங்கள் போன்ற முக்கியமா வந்து ஒழுக்க கட்டுப்பாடுகள் இதனுடைய முக்கிய நோக்கம். சமாதி ஆகிறத விட ஒழுக்க கட்டுப்பாடுகள், மனிதன் நேசிக்கணும் அப்படின்ற கோட்பாடு தான் இதனுடைய முழு காரணம் இது.
அதை முன்னிலைப்படுத்தி தான் இன்னைக்கு 200 பேர் மெம்பர்ஸ்லாம் இருக்கிறது காரணம் வந்து இதனுடைய ஒழுக்க கட்டுப்பாடுகள் தான். ஒழுக்கம் வந்து எந்த விதமான கெட்ட பழக்கங்கள், மது, மாமிசம், கஞ்சா, அபின், இந்த மாதிரி எந்த விதமான பீடி, சிகரெட்டு, பாக்கு, சுண்ணாம்பு, இந்த மாதிரி எந்த விதமான ஒரு நாகரிக வஸ்துக்களும் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காகத்தான் இந்த மார்க்கமே இருக்கிறதுனால, அதனால அடியேன்னு வந்து இந்த மார்க்கம் ரொம்ப நல்லா இருக்குது, இதன்படி செயல்படுத்த நல்லா இருக்கும், மக்களுக்கு வந்து இதை பற்றி தெரியணும், தெரிய வேண்டும் தான், அவங்க புரிஞ்சுக்கிறணும். அதான் ஒழிய நாங்கள் புரிய வைக்கிறதுக்கா கடவுள் இருக்கிறாரு, புரிய வைக்கணுன்றதுக்காக போய் எங்களுடைய மார்க்கத்தை வந்து திணிக்கிறதுக்காக நாங்கள் வரல. ஆனால் இப்போதைக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற ஊர் மக்கள்லாம் ரொம்ப ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க, அவங்களும் நம்மளை வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா 6 வருஷம் நாங்கள் இங்கே செயல்படுத்தினால யாருக்கு எந்த விதமான தீங்கு வைக்காம ஒரு சின்ன மைக் செட்டு போட்டு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு மைக் செட் போட்டு படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு தீங்கிழைக்காமல் இருக்கிறதுக்கு அவங்க வந்து நம்மளுடைய நம்ம மார்க்கத்தை வந்து ரொம்ப புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால வந்து இந்த மார்க்கத்தை வந்து செயல்படுத்தி விரிவு ஆகிட்டு தான் இருக்குது. மேலும் விரிவு அடையும் என்று விரும்புகிறோம் ஐயா. ஏக சகோதரத்துவத்தில் நாங்கள் செயல்பட்டு ரொம்ப சந்தோஷம் ஐயா. இப்போது நீங்கள் உபதேசம் கொடுக்கும்போது மனதாலும் நினைவாலும் வாக்காலும் சத்திய விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டோம், இது நிரபராதியான ஆத்மாவே சாட்சி அப்படின்ட்டு சத்திய வாக்கு வாங்கிட்டு தான் எல்லாரும் இங்கே பயிற்சி பண்றீங்க, அப்படித்தான்? ஆமையா, நம்ம வந்து வித்தை வாங்கும் போதே அந்த சத்தியம் ஐயா சொன்ன வந்து அந்த மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் எந்த விதமான ஒரு சத்தியத்துக்கு விரோதமாக எந்த விதமான கெட்ட செய்கையாலும் ஈடுபட மாட்டோம் என்றுதான் சத்திய வாக்கு கொடுத்துட்டு தான் நாங்கள் வந்து இந்த மார்க்கெட்டுக்கே வந்துருக்கோம் இல்லையா. தீட்சை அதுதான் கொடுக்குறோம். ரொம்ப சிறப்பு இல்லையா. சுவாமி சிவானந்த பரமேஸ்வரே அந்த 3 சத்திய பிரமாணத்திலேயே சித்த வித்தியோட முழு கருத்தையும் வச்சிருக்காரு. ஆமாங்கய்யா. அதனால நீங்கள் அந்த சத்திய வாக்கு வாங்கி நீங்கள் செயல்பட்டு இருக்கீங்க. இதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. அப்புறம் சரி, அடுத்தது இந்த சமாதிகள்லாம் ஏற்பாடு பண்ணுறீங்க, இது இங்கே வர்றவங்களுக்கு மட்டும் கொடுப்பீங்களா, இல்லை இந்த யாராவது ரொம்ப அதாவது ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்க, இல்லை முடியாதவங்க, சித்த வித்தியார்த்திகள் அப்படி ஏதாவது இருந்தால் அதுக்கு நீங்கள் ஏதாவது உதவி பண்ணுவீங்களா? கண்டிப்பா உதவி பண்ணணுமையா. அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே, அதாவது சித்த வித்தாதிகள் ப்ராப்பரா அவங்க வந்து ப்ராப்பரா வித்தை பண்ணி ப்ராப்பரா சமாதி ஆயிருந்தாங்கன்னா கண்டிப்பா நாங்க வந்து இலவசமாக அவங்களுக்கு கொடுப்போமையா. அது வந்து எந்த விதமானது இல்லை. இந்த மார்க்கம் வந்து நெல்லூர்பட்டிக்கு மட்டும் இல்ல, இது வந்து ஒருங்கிணைந்த மார்க்கம், ஒருங்கிணைந்த நிலையம். நெல்லூர்பட்டின்னா பக்கத்துல இருக்க கரூர், பெரம்பலூர், திண்டுக்கல், புதுக்கோட்டை, இங்க வந்து திருவாரூர், இந்த மாதிரி பக்கத்திற்கு 6 மாவட்டங்கள் சேர்ந்து தான் இதை வந்து செயல்படுத்திருக்கோம். அதாவது நாங்க இருந்தாலும் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கு போய் அங்கங்க விழாக்கள் நாங்க கலந்து கொண்டு அங்க முன்னிலைப்படுத்தி அம்மா ஜானி அம்மா மற்ற முக்கியமான தலைவர்கள்லாம் வந்து எல்லாம் செயல்படுத்திட்டு இருக்கீங்க. ஒருங்கிணைந்து செயல்படுறோம். தனியாக நெல்லூர்பட்டி மட்டும் இல்லை, இது ஒருங்கிணைந்து 5-6 மாவட்டங்கள் சேர்ந்து தான் செயல்படுகிறோம். வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நாங்க வந்து ஃப்ரீயாவே செஞ்சு கொடுப்போம் ஐயா. ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஏங்கய்யா எங்க கோவை மாவட்டத்தை விட்டுட்டீங்களே, அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. மாவட்டம் சாட்சி இருக்கா, கண்டிப்பா வரவேற்கும் ஐயா. அதையும் எடுத்துக்கிறோம் ஐயா. அங்க பெரிய மாவட்டங்க ஐயா, பெரிய கிட்டத்தட்ட ஏகப்பட்ட சமாதி நிலையங்கள்லாம் இருக்குது. முக்கியமானவங்க அப்பாவுடைய அவருடைய வித்தை வாங்கினவங்க கணபதி ஐயா, சுவாமி ஐயா, இவங்கெல்லாம் இருக்காங்க ஐயா. அப்படி இருக்கும்போது நாங்கள் பெரிய இடத்தெல்லாம் நாங்கள் வந்து வருவோம் ஐயா, ஃபங்க்ஷனுக்குலாம் வருவோம். ஆனால் அந்த மாதிரி கூப்பிடுவோம் ஐயா, கண்டிப்பாக கூப்பிடுவோம். இப்போ நானே ஐயா நிலையத்தை பற்றி நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு இது எடுத்து காட்டி நீங்களும் பயன்படுத்துங்களேன். கண்டிப்பா ஒரு நிலையத்தை வந்து நமக்காகத்தான் உண்டு பண்ணியிருக்காங்க. ஆமாங்கய்யா, நீங்களும் பயன்படுத்துங்களே அப்படின்னு சொல்றதுக்காகவும் உங்ககிட்ட விண்ணப்பம் கொடுக்கறதுக்காகவும் தாங்க இங்க வந்திருக்கிறேன். அதனாலதான் விருப்பத்தோடு உங்ககிட்ட கேட்டது என்னன்னா, கோவை மாவட்டத்தையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்களேன். அங்கேயும் வறுமை கோட்டில் இருக்கிறவங்க இருக்காங்க, இயலாதவங்க இருக்காங்க. எங்கிட்ட உபதேசம் வாங்குறவங்கள நான் உறுதியா சொல்லுவேனுங்கய்யா, தைரியமா உபதேசம் பண்ண செஞ்சுட்டு இருங்க, இந்த படி செஞ்சுட்டு இருங்க. நீங்க ஏதாவது முக்தி அடைஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு சமாதி வைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணி தருவேன் அப்படிங்கிற ஒவ்வொரு மீட்டிங்லையும் சொல்லியிருக்காங்க. நான் உரையவே நான் துவக்குவேன். அதன் அடிப்படையில் தாங்கய்யா யதார்த்தமாக உங்ககிட்ட கோவை மாவட்டத்தையும் சேர்த்துங்கன்னு சொன்னேன். யதார்த்தம் வேணாங்கய்யா, ஊர்ஜிதமாகவே கேளுங்கய்யா. கண்டிப்பாக வந்து
இடம் உண்டு. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே இடம் உண்டு. வெரி குட். இந்த வார்த்தை இதை விட உயர்ந்ததுங்கய்யா. தமிழ்நாட்டுக்கே உண்டுன்னு ஒரு வார்த்தை எங்களுக்கு உண்டு. மனதளவில் நாங்கள் ஐயா கொடுத்த மனதை நாங்கள் வச்சிருக்கோம். இந்த மனதை உங்களுக்கு எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம். இந்த செய்தியை நான் என்னுடைய ஆசிரமத்தில் பேசும்போது இந்த செய்தியை ஊர்ஜிதப்படுத்துவேன். இங்கேயும் நாம் எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கலாம், நமக்கும் அது உதவி செய்யலாம், நாமளும் உதவுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி இன்னும் யாராவதெல்லாம் வர விரும்புகிறாங்களோ அவங்களே அழைச்சிட்டு வந்து உங்களோட ஒன்று சேர்த்து நல்ல அன்பர்களா, நல்ல வித்தியார்த்திகளா, நல்ல உறவினர்களா வாழ்வோம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்கிறேனுங்கய்யா. சரிங்க. சரி, ஆத்மஸ்காரம். ஆத்மஸ்காரம்.